ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சாரீ வந்து ஃப்ளீட்ஸ் கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம லைனிங் கிளாத் வாங்கி சாரியில் ஜாயின் பண்ணிவிட்டு சாரியோட ப்ளவுஸை எடுத்து நம்ம லைனிங் வச்சு தைக்கிறோம். இப்போ வந்து இந்த சாரீக்கு வந்து இந்த இந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. இது கைக்கு அழகாக இந்த டிசைன் சாரியோட டிசைன் வந்துடுச்சு. உள்ளே வந்து நம்ம இந்த கிளாத் லைனிங் கிளாத் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 சாரீ கொடுத்துருக்காங்க. 3 சாரியுமே அப்படி தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. அதனால் இந்த ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி லைனிங் வச்சு தைச்சாச்சு. இதுக்கு வந்து கிளாத் வாங்கி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சாரீக்கு இந்த கிளாத் வாங்கி நம்ம தைச்சாச்சு. இது வந்து பார்ட்ரு கலரில் ப்ளவுஸ் வந்திருக்கு. இது இன்னும் நம்ம தைக்கலை, தைச்சிட்டு வீடியோ போடுவோம். இப்போ வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா ப்ளவுஸ் தைக்கணுமே, அந்த சாரியோட ப்ளவுஸ் தைக்கணுமேன்ட்டு நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம அந்த ப்ளவுஸு வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு 1.25 மீட்ரு எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலலாம் ஒட்டு வராமல் நம்ம தைக்கலாம். 1.25 மீட்ரு எடுத்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வரும், அதை மடித்து தைச்சிடலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.